கோதுமை மாவில் சொய்யம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாழைப்பழம் போடலை. கோதுமை மாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் போட்டால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் வாழைப்பழம் போடலை. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், நெய், சோட்டா மாவு. இப்போ ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு ஏலக்காயும் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே இப்போ நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். சர்க்கரை, கோதுமை மாவு, ஏலக்காய் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறோம். சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டோம். கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ முந்திரி அதே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. சர்க்கரை, கோதுமை மாவு, ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எதில் பிசைய போகிறோமோ அதில் மாவு கொட்டிடலாம். அந்த பாத்திரத்தில் மாவு கொட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். தண்ணி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க, நிறைய ஊற்றாதீங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலக்கலாம். இதை இந்த மாதிரி வச்சு கலக்குங்க. இது மாதிரி திக்காக தான் இருக்கும் கோதுமை மாவு கலக்குனா. அதுக்காக தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. இப்படி கலக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். தண்ணியே ஊற்ற வேணாம், கரெக்டாக இருக்குது. அதுதான், மாவு கலக்கியாச்சு. அவ்வளோதான், மாவு கலக்கியாச்சு. இப்போ இதில் சோட்டா மாவும் நெய்யும் ஊற்றி கலக்கிடுங்க. அதை நான் காமிக்கல. நீங்கள் நெய்யும் சோட்டா மாவும் கலக்கிடுங்க இதில் ஊற்றி. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதை மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இதை இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சோடனே இதை மாதிரி கரண்டியில் எடுத்து இதை மாதிரி விடுங்க. கொஞ்சம் பெருசாகவே விடுங்க. இது பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வேக விடுங்க. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரானா. எண்ணெய் நல்லா காயணும். இப்படி எடுத்து பாருங்கள், எடுக்க வருதான்னு பாருங்கள். வெந்துச்சுன்னா வந்துடும், வேகலைன்னா வராது. கடாயில் ஒட்டியிருக்கோம். அதனால் எடுத்து பார்த்துட்டு திருப்பி விடுங்க. கடாயெல்லாம் ஒட்டாது பாருங்கள். எடுத்து பார்த்தீங்களா, வெந்துச்சுன்னா தானாக வந்துடும். இப்போ திருப்பி விட்டுறலாம். கோதுமை மாவில் சொய்யம். அதுதான், ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான், வெந்துச்சு. இப்போ எண்ணெயை இருத்திட்டு எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை இருத்திட்டு எடுத்து வைங்க. பெருசு பெருசாகவே விடுங்க, சின்னதாக விடாதீங்க. இது வெந்த ஒன்று திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் சோட்டா மாவு போடுங்க, மறந்துடாதீங்க. நான் போடுறத காமிக்கல, நீங்கள் போடுங்க, கொஞ்சம் சோட்டா மாவு போடுங்க. அவ்வளோதான், திருப்பி விட்டு வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். அப்படியே எண்ணெயை இருத்துட்டு எடுத்து வைங்க. இது சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு ஆறின பிறகு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள்.
இப்போ நான் கையில் எடுத்து போடுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கையிலையும் இதை மாதிரி போடலாம். உங்களுக்கு கையில் வரலன்னா ஸ்பூனில் போடுங்க, ஸ்பூனில் வரலன்னா கையில் போடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி கையிலையும் போடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு சைடு நல்லா வேகட்டும்னு திருப்பி விடுங்க. வேகாமல் திருப்பி விட்றாதீங்க, உள்ளே வேகாது, மேலே தீஞ்சிரும். அதனால் ஸ்லோ பண்ணி வேக வைங்க. பொறுமையாகவே வேகட்டும், இல்லைன்னா உள்ளே வேகாது, சாப்பிட முடியாது, மாவாக இருக்கும். அதனால் வெந்த உடனே திருப்பி விடுங்க. கரண்டியில் போட்டாலும் அதே பெருசாக தான் வரும், கையில் போட்டாலும் அதே மாதிரி பெருசாக தான் வரும். நம்ம சின்னதாக விட்டால் தான் சின்னதாக வரும் பாருங்கள். இதுவும் பெருசாக இருக்கும். கையில் போடும்போது பெருசாகவே போடுங்க. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது சாப்பிட. வெந்துச்சு, திருப்பி விட்டுட்டு நல்லா கலரிட்டி எடுத்து வச்சுருங்க. மொறுமொறுலாம் இருக்காது, இது சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம், இது சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு அது உள்ளே போட்டு அரைச்சம் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நீங்களும் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கோதுமை மாவில் செய்யும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவில் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, மைதா மாவு தான் கிடையாது, கோதுமை மாவுலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கோதுமை மாவில் சுட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் கோதுமை மாவு போட்டால் 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுவும் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது டக்குன்னு விருந்தாளி வந்துட்டால் கூட இதை எடுத்து உடனே செஞ்சு, வீட்லேயே இருக்குது பொருள், கோதுமை மாவு, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, அவ்வளோதான். அதை போட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். டீ போடுற நேரத்தில் இதை சுட்டி எடுத்துடலாம். கரண்டியில் போட்டால் தான் ரவுண்டாக வரும்னு யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், கையில் போட்டால் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கையிலையும் போடலாம், கரண்டிலையும் போடலாம், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் எண்ணெயில் போடும்போது, கையில் போடும்போது மேலே வச்சு போடுங்க, எண்ணெய் உள்ள கையை விட்றாதீங்க. அதுக்காக தான் கரண்டியில் போடுது. எண்ணெயில் கையில் விட்டுற போகிறேன்னு சொல்லி தான் கரண்டியில் போடுறோம். கையில் போடுறவங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கையில் போடுங்க, பார்த்து போடுங்க, எண்ணெயில் கையை விட்றாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் கரண்டியில் போடுங்கன்ட்டு. ரொம்ப ஈஸி கையில் போடுறதும். ஒன்றை மாதிரியே இருக்குது பாருங்கள், கையில் போட்டதும் தெரியல, கரண்டியில் போட்டதும் தெரியல, ரெண்டும் ஒன்றை மாதிரியே இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு கிளாஸ் மாவு போட்டு இவ்வளோ வந்திருக்கு. அதனால் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக சாப்பிடுங்க, சில்லுன்னு ஆகிட்டா கூட அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட நீங்கள் ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூடாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது செய்யுது. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுதில்ல? நீங்கள் உடனே செய்யுங்க. உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழைப்பழம் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு சிட்டிகை போட்டு செஞ்சு பாருங்களேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் அது ரெண்டுமே நான் போடலை. நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. மட்டும் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.